Today I am going to take stack and what are the applications of stack we are going to discuss. Today's topic is stack. Stack it is a linear data structure. In stack we have to perform two operations. So two operations are called as push and pop. Insertion, deletion. So அதுக்கு பதிலா என்ன நடக்குதுன்னா push and pop நடக்குது. ஓகே, இங்க வந்து நம்ம insertion deletion சொல்லக்கூடாது. insertionக்கு பதிலா push நடக்குது, deletionக்கு பதிலா pop நடக்குது. அப்ப the two operations can be performed in stack or in push and pop. stackனாலே you have to remember these two in your mind. இது போக traverse அல்லது display function இருக்கு. display வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணுது. டாப் எலிமெண்ட் நீ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இதெல்லாமே ஸ்டாக்கோட ஆப்ரேஷன். ஸோ இப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாக் இஸ் இட் இஸ் a linear data structure and pop can take place at the same end. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், லிங்க்டு லிஸ்ட்லனா இன்சர்ஷன் பிகினிங்கில் நடக்கும், மிடில் நடக்கும், எண்டில் நடக்கும், எங்கேனாலும் நடக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டாக் can be done only at the top of the list. ஓகேவா? ஸோ மேலே தான் அது என்ன செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோமா. ஓகேவா? அந்த டெஸ்ட் டியூபுக்குள்ளே ஒரு காயினா நீ போட்டேன்னா ஃபஸ்ட்டு போட்ட காயினை எப்போ எடுக்க முடியும்? லாஸ்ட்டில் தான் எடுக்க முடியும். லாஸ்ட்டாக என்ன காயினை போட்டியோ அதுதான் ஃபஸ்ட்டாக எடுக்க முடியும். ஸோ ஹியர் we need to follow one principle that is called as last in first out. லாஸ்ட்டாக எது உள்ளே வந்ததோ அதுதான் ஃபஸ்ட்டாக உன்னால் என்ன செய்ய முடியுமா? எடுக்க முடியும். It follows one procedure that is called as last in first out. So you have to remember in your mind while writing the definition you have to mention this point also. So here there are two operations can be performed. One is push, the other is pop. So these two operations ஏன்னா இது ஒரே ஒரு எண்டு தான் இருக்குது இந்த ஸ்டாக்ல. there will not be two end, only one end is present. So in that end only push நடக்குது, pop நடக்குது. Okay, ma? So these things you have to remember in your mind. Okay, so if you look at this diagram, this is the stack. Okay, so stack குள்ளால ஒண்ணா போட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன போட்டா 1, ரெண்டாவது 2, 3, 4, 5. இப்போ எதை நீ இப்போ பாப் பெர்ஃபார்ம் பண்ணியேன்னா அந்த 5 தான் என்ன செய்ய முடியும்? வெளியில எடுக்க முடியும். புஷ்ஷை பெர்ஃபார்ம் பண்ணியேன்னா 5க்கு மேலே தான் என்ன செய்ய முடியும்? எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இடைக்குள்ளெல்லாம் உன்னால் எலமெண்ட்டை என்ன செய்ய முடியாது? இன்சர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய புக்கு வந்து அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருக்கா. நீ எப்போ புக்கை வந்து மேலே தான் தூக்கி வைப்பா. ஸோ இடைக்குள்ள வச்சேன்னா அது அப்படியே கீழே விழுந்துடும், அப்படிதானே? ஸோ இது வந்து ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், சரியா? ஸோ இப்போ வந்து ஸ்டாக்னா உனக்கு தெரியும், ஒரே ஒரு எண்டு, புஷ்ஷு, பாப்பு, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்க. ஓகேமா? ஸோ ஸ்டாக்ங்கிறது ஒரு ஏடிஜி. இதில் வந்து புஷ் இங்கே நடக்குது, பாப் என்ன செய்யுது? ஸோ இப்படி நடக்குது. ஸோ யூ ஹவ் டு ரெப்ரசன்ட் லைக் திஸ் நவ். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ரேஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் புஷ், பாப், டாப், மேக் எம்டி மீன்ஸ் we need to clear all the elements from the stack is called as what? Make empty. ஓகே, அடுத்து இஸ் எம்டினா என்னன்னா ஸ்டாக் எம்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்றது என்னதுமா? இஸ் எம்டி. இஸ் ஸ்டாக் இஸ் எம்டி அப்படின்னு கேட்கறதா என்னது? இஸ் எம்டி. அடுத்து இஸ் ஃபுல்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருந்ததுன்னா you can't able to insert any data element inside the stack. ஓகே, ஸோ அப்போ we need to, before performing push operation you have to check whether the stack is full or not. ஸோ ஏற்கனவே குடம் நிறைய தண்ணி இருக்குது, மறுபடியும் நீ ஒன்னால என்ன செய்ய முடியாது? தண்ணியை ஊற்ற முடியாது. தண்ணி ஒரு செம்பு தண்ணியை ஊற்றணும்னா ஃபர்ஸ்ட் குடம் ஃபில் ஆகிருக்கான்னு பார்ப்பேன். ஸோ ஃபில் ஆகலைன்னா என்ன செய்வாமா? தண்ணியை தூக்கி ஊற்றுவேன். ஸோ ஏற்கனவே ஃபில் ஆயிருந்துன்னா மேலே தண்ணி ஊற்றினேன்னா தண்ணி என்ன செய்துடும்? விழுதுடும். ஸோ அப்போ அதான் பிஃபோர் கோயிங் டு இன்சர்ட் அன் எலிமெண்ட் இன்சைட் தி ஸ்டாக் we need to check whether the stack is full or not. ஓகே, புஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபுல்லான்னு செக் பண்ணணும். பாப் பண்ணுறதுக்கு முன்னால் you are going to perform pop operation. பாப்னா எனக்கு எடுக்க போகிறா. you are going to take something from ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுக்க போகிறா. அப்போ நீ என்ன செய்யணும்? ஸோ அப்போ எடுக்கிறதுக்கு முன்னால் உள்ளால இருக்குதான்னு செக் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸோ இஸ் எம்டியான்னு செக் பண்ணணும். அங்கே ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் என்னதுமா? இஸ் எம்டி. ஓகேவா? ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபுல்லான்னு செக் பண்ணணும், டெலீட் பண்ணுறதுக்கு முன்னால் எம்டியான்னு செக் பண்ணணும். ஸோ தீஸ் திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட். ஸோ இன் ஸ்டாக் ஃபார் நம்ம எல்லாமே ப்ரோக்ராமிங்காக தான் படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டாக்லேயும் 2 விதமான ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ஏடிடி அண்ட் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ஏடிடி. ஓகேமா?